ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து ஒரு பயங்கரவாத தாக்குதலை ஈரான் மேலே நடத்திட்டு இருந்தது. அதில் அவங்களோட சுப்ரீம் லீடர் அயோத்தியா கம்பெனி கொல்லப்பட்டார். அதை தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. கல்ஃபில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ், மிலிட்ரி பேஸ்லாம் தாக்குதல் நடக்குது. அங்கேயும் பெரிய சேதாரங்கள் ஏற்படுது. 2 எண்ணெய் கப்பல் ஈரான் வீழ்த்தினதாகவும், கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை சவுதியில் தாக்குனதாகவும், இப்படி பல விஷயங்கள் வருது. ஆனால் தொடர்ச்சியாக எப்படி ஊடகங்கள்ல அதிகபட்சம் பார்க்க முடியுதுன்னா, முதல்ல அட்டாக் அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் ஈரான் அதுக்கப்புறமேட்டு கல்ஃபில் இருக்க எல்லா நாடையும் ரொம்ப மோசமாக தாக்குது. அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இந்தியர்கள் அதிகமாக அந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது. அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக கல்ஃப் நாடுகளே யூஎஸோட ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை முறியடிக்கும்னு சொல்லி பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்க எல்லாருமே யூஎஸ் ஆதரவாக நிற்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப எல்லையை மீறி ஈரான் போகிறது மாரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அது உண்மையா? எல்லையை மீறுறதுங்கிற வார்த்தையே ரொம்ப அபத்தமானது. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எகிப்தில் மத்தியஸ்தரா வச்சு அமெரிக்காவும் ஈரானும் பேச்சு நடத்துறாங்க. ஈரான் எகிப்தில் பேச விரும்பல. பேச்சுவார்த்தை ஒமான் வழியா நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறது யாருன்னு, பேச்சுவார்த்தை அமெரிக்கா சார்பா பேசுனது யாருன்னா ட்ரம்போட மருமகன். அதுல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் 3 பேர்ல. இன்னொருத்தன் ஒரு மிலிட்டரி சொந்த மருமகன் மிலிட்டரி சைட்ல இருந்து ஒரு ஆள். அப்பவே சொன்னாங்க, ஒரு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைக்கு ஒரு ராணுவ அதிகாரி எப்படி பேசுறதுன்னு சொல்லி. அதுல சொன்ன முக்கியமான கோரிக்கையை, ஒமானோடு நடந்த பேச்சுவார்த்தையில அதுல இருந்த முக்கியமான கோரிக்கை என்ன, உன்னோட அணு ஆயுத தயாரிப்பிற்கான சூடு இருக்கக்கூடாதுங்கிறது. அதாவது இந்த அணு ஆயுத கழிவுகளை ஒப்படைக்கணுங்கிறது. அதுக்கு ஒத்துக்கிட்டான் ஈரான். ஒமான் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைன்னு நடக்கும்போது ஈரானும் அதுதான் வெளிப்படுத்தினாங்க. ஓகே, அது சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்றதான் அவங்களும் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டுன்னா இஸ்ரேலுக்கு பிரச்சனை வரும். இஸ்ரேல் நெதன்யாகுக்கு அது சிக்கல்ங்கிறதுனால அவசரமாக எந்த காரணமும் இல்லாமன்னு நம்ம சொல்லல. அமெரிக்க காங்கிரஸுக்கு பென்டகன் கொடுத்திருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, நாங்க இதற்கு உடனடியா இந்த போரை தூங்குவதற்கான காரணம், ஈரானால அமெரிக்காவுக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது, அதை செய்யக்கூடிய இடத்துல ஈரான் இல்லைன்றத அவங்க தெளிவா சொல்றாங்க. அதாவது உடனே போர ஆரம்பிக்கிறதுக்கான எந்த காரணமும் இல்லைன்னு மிலிட்டரி சைடுல இருந்து காங்கிரஸ்க்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவில் ஆதரவு இல்லை. முழுக்கவே பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற ஏனைய வளைகுடா நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவு இருப்பு. அதாவது அரசாங்கங்கள் ஈரானுக்கு எதிராக பேசியிருக்காங்களே தவிர மக்கள் ஈரானுக்கு எதிராக நிற்கிறாங்கிற மாதிரியான எந்த சூடும் கிடையாது. நீங்க குண்டு விழுவுறதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். அப்படிங்களா? தன்னொரு நாடுகளில் விழுவுறது பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் கத்துவாங்க. அந்த பயப்படுறதெல்லாம் ஏன் அவங்களுக்கு அந்த பயம் வரமாட்டேங்குது? இல்ல, இது ஒரு எமோஷனலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அடிப்படையில் ஒரு முஸ்லீமை இன்னொருத்த அடிச்சிருக்கான். ஒரு யூதன் ஒரு முஸ்லீம் அடிச்சிருக்கான். அதுதான் விஷயம். அந்த மாதிரிதான் பொதுவாக புரிந்து கொள்ளப்படும் அந்த இடங்கள்ல எல்லாம். ரெண்டாவது, வெறுமனே முன்னாடி இந்த அரபு ராஜாக்கள்லாம் தங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக, தங்களுடைய முதலீட்டுக்காக அமெரிக்காவை அண்டி படைச்சிட்டு இருந்தாலும் கூட பொதுவா மக்களுக்கு அந்த மாதிரி ஈரான் மீது ஒரு அசாத்திய பகை இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்காங்களா இப்ப அரபு? பெரும்பாலும் ஆபத்துன்னு ஒண்ணு இல்லை. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த தாக்குதல் எல்லாம் சிவிலியன் டார்கெட்டை நோக்கியதல்ல. இது பெரும்பாலும் ராணுவ நிலைகள், கண்காணிப்பு அமைப்புகள். இந்த ரடார்ஸை காலி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் கண்காணிக்கிறது ஒரு இடத்துல வச்செல்லாம் கண்காணிக்க முடியாது. பல்வேறு இடங்கள்ல ரடார் இருந்ததுன்னா தான் ஒரு தாக்குதலுக்கான முஸ்தீபு நடக்குது, ஒரு ஏவுகணை கிளம்புதுங்கிறத 2 நிமிஷம் முன்னாடியே இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு ரடார் சொன்னுச்சுன்னா தான் தூரத்துல இருக்கிற இஸ்ரேல், ரடார் சிரியாவை தாண்டி இருக்கிற இஸ்ரேல் தன்னுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்க அந்த கண்ணு, ஒரு 100 கண்ணு இருக்குன்னா நீங்க ஒரு கண்ணையா குத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னா இவர்களால அதை தாக்குதலை தடுக்கிறது இன்னும் கஷ்டமாகும். அது எடுபடுதா அந்த மாதிரி ஈரானோட தாக்குதல் எடுபடுது. இந்த F-15 விமானங்கள் 3 விழுந்திருக்குது. இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கு. யூஎஸோடது. அது ரொம்ப பாதுகாப்பான, ரொம்ப சேஃபான ஒரு விமானம்னு கருதப்பட்ட விமானம். கேட்டா தவறுதலாக தவறுதலா எப்படி 3 ஃபிளைட் விழும். இவரு நெதன்யாவோட ஆபீஸும் என்ன உறுதிப்படுத்தும். நாம முதல்ல இந்த மாதிரியான போர் சமயங்கள்ல மற்ற ஃபேக்டர்ஸை பேசலாமே தவிர ஒரு தாக்குதல் குறித்து ஒருத்தர் கிளைம் பண்ண உடனே நாம
அதான் அந்த மாதிரி தகவல்கள் நிறைய வருது. ஆனா நானும் அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ ஈரானோட தாக்குதல் எல்லாம் சிவிலியன்ஸ் நோக்கி இல்ல, அது வந்து யூஎஸோட மிலிட்டரி பேஸை நோக்கி இருக்குது, அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இஸ்ரேலோட தாக்குதல் எப்படி இருக்கு? இப்போ லெபனான்ல வந்து நேத்து மட்டும் 31 பேர் இறந்துருக்காங்க. ஈரான்ல இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்குது. அந்த குறிப்பா ஒரு பள்ளிய இப்போ இதே வேற ஒரு இஸ்லாமியர் நாடு இன்னொரு நாட்டு மேல வந்து இந்த மாதிரி ஒரு பள்ளியில ஏதோ ஒரு குழந்தையே இருந்திருந்தா கூட அது இப்படியும் தீவிரவாதம் பயங்கரவாதம் அன்னைக்கு ஃபுல்லா. உதாரணத்துக்கு சிட்னில நடந்தது. சிட்னில நடக்கும்போது அதை அப்படிதான் பேசணும். ஆனா 165 குழந்தைகிட்ட இறந்துருக்கிறாங்க. இஸ்ரேலோட தாக்குதல்லாம் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துது? அவன் வந்து அவன் ஒரு வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கிற மத்திய கிழக்கில் இருக்கிற ஒரு ரவுடி, அவ்வளவுதான். ஆனா இதுல நாம முக்கியமாக குறை சொல்ல வேண்டியது, இப்படி ஒரு தாக்குதல் நடந்த போதும் அது குறித்து கவலையே படாம சைலண்டா எனக்கென்னு உட்கார்ந்து இருக்கிற மற்ற நாடுகள் இருக்காங்கல்ல, இவனுங்க தான் உலகத்தின் பெரிய அயோக்கியப்படு. ஒரு துவக்கப்பள்ளி மீது ஒரு குண்டு வீச்சு நடந்திருக்கு. மோடி ரொம்ப வேணாம், பக்கத்துல இருக்காரு மோடி என்ன சொன்னாரு? இப்போ போய் பார்லிமெண்ட்ல போய் கண்ணீர் விட்டார்ல, இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல கண்ணீர் விட்டார்ல. என்ன சொல்லி கண்ணீர் விட்டார்? 2023 தாக்குதல் அது நியாயப்படுத்த முடியாது, ஐயோ அந்த துயரத்துல நாங்க பங்கேற்கணும், நாங்களும் கண்ணீர் விடுறோம்னு அணத்தினார்ல. இது 3 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்பவே கண்டிச்சுட்டு இது பண்ணேன், இப்ப அணத்துறாரு. இதை பத்தி அவர் பேசவே இல்லை. இந்த சைலன்ஸ் இருக்குல்ல, அது என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கலா அந்த பிராந்தியத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இளைஞனுக்கும் ஒரு சின்ன பொண்ணுக்கும் என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுத்தும்? அப்ப நான் ஆயுதம் தூக்குறது தப்பு இல்லைன்னு உனக்கு தோணும். ஏன் அடிச்சு ஒழிச்ச பிறகும் கூட, அல்காய்தா அமைப்பு தலைமை ஒழிக்கப்பட்ட பிறகும் கூட, அவர்களோட சப்ளை ஆர்ம்ஸ் அதற்கான வலு அழிக்கப்பட்ட பிறகும் கூட அவன் எப்படி 50 மடங்கு வளர்ந்துருக்கான்னு சொன்னா வேற எங்கேயும் அது வரும் இல்லை. இப்போ சவுதியிலயோ இல்ல மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லயோ மக்கள் நிம்மதியா இருக்கிற மாரி ஈரான்ல அப்படி எடுக்க முடியல. அவங்க ரொம்ப பதட்டமாகவும் உயிர் பயத்தோட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ப்ரொடக்ஷன்ன்றது இப்போ அதிகமா தாக்குதல், அச்சுறுத்தல், உயிர் பலி இது எல்லாம் வந்து மத்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஈரானால நடக்குது அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரேட் செய்யும். இல்ல, ஈரான் அது முன்னாடியே சொன்னாங்க. முதல் விஷயம், ஈரானை வந்து நோக்கி கேள்வி கேட்கறதுக்கான அடிப்படை தகுதி இவர்களுக்கு இருக்காங்கிறது முதல் விஷயம். ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற தூரம் என்ன? அவங்களுக்கு 2 பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஈரான் நினைச்சாலும் அமெரிக்காவின் மீது தாக்குதல் தொடுக்கவே முடியாது. ட்ரம்ப் தெளிவா சொன்னாரு, அவங்க ஒரு மிசைல் ஏவுகணைகள் வச்சிருக்காங்க, அது நேரடியாக நம்ம வெஸ்ட் பகுதி இருக்கும் வந்து தாக்கும் அப்படின்ற அளவுக்கு. அது முன்னாடி நெத்தன்யாஹு தான் அதை கிளப்பி விட்டாரு. ஆனா அது உண்மை இல்லையா? அது ரொம்ப அல்பத்தனமான ஒண்ணு. அதோட சாத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு மிசைல் அவங்கள்ட்ட இருந்ததுன்னா அமெரிக்கா அந்த வம்புக்கே வரமாட்டான். ஓகே, அதை வச்சிருக்கிறது யாரு? சீனாட்ட இருக்கு, ரஷ்யாட்ட இருக்கு, வடகொரியாட்ட இருக்கு. ஓகே, அதனால அவங்க கிட்ட போறது இல்ல. ஆமா, அதனால அவங்க சைடு வம்புக்கே போக மாட்டாங்க. அவங்க இவர்கள்ட்ட இன்னொரு விஷயம், அவன்கிட்ட 2000 கிலோமீட்டர் தள்ளி போய் இஸ்ரேல் அடிக்கிற மிசைல்ஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் இருக்கு. இஸ்ரேலோட இயல்பு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருதா? கிடையாது. ஸோ இது வந்து ஜெருசலம் தாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிம்பிளா நான் சந்தேகப்படுறது என்னன்னா, நெத்தன்யாகுவால் ட்ரம்ப்பை ஒரு அடியாளை போல பயன்படுத்த முடிகிறது. அதான் யதார்த்தம். எப்படி அது இந்த தேவை? ஆமா, நீங்க முதல்ல என்ன சொன்னாங்க, அமெரிக்கா தரப்புல இருந்து பேசப்பட்டதுன்னு சொன்னா, நம்ம அதிகமா இந்த மாதிரி போருக்கு செலவு பண்றோம், நான் போரை நிறுத்த போறேன் வாக்குறுதி கொடுத்தானே வந்தாரு. ஆமா, இஸ்ரேலுக்கு செலவு பண்றதே கூட அவங்க வந்து எந்த ரிட்டர்னும் இல்லாத ஒரு செலவுங்கிற மாதிரி தான் அமெரிக்கா சைட்ல இருந்து வந்தது. அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க பெரும்பாலான பிரச்சனைகளை. இப்போ வந்து திடீர்னு வந்து இவனுடைய தேவை நெத்தன்யாகுவுக்கு தான் இது தேவை, இந்த போர் நெத்தன்யாகுவுக்கு தான் தேவை. ட்ரம்ப் ஏன் அதுக்கு ஒத்துழைக்கணும்? அது நம்ம இனிமே தான் கண்டுபிடிக்கணும். எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி என்ன அதுலன்னு தெரியாது. அவர்களுடைய வர்த்தக நலனா அதுவும் கிடையாது. அமெரிக்கால இருக்கவங்களே சொல்லிட்டாங்க, இது வந்து எந்த ஒரு பயனும் அமெரிக்கா கொடுக்காத ஒரு போர், தேவையில்லாத போர்ல அமெரிக்காவை கொண்டு போய் கொண்டு விட்டார். ஆமா, இனி அதை வந்து இப்போ பிரச்சனை. அவர் வந்து என்ன சொன்னாரு, 2 நாள்ல எவ்வளவு அல்பமா முட்டாள் மாதிரி அவர்கள் நடந்துக்கிறாங்கன்னா, ராத்திரி அந்த நாட்டினுடைய உச்ச அதிகாரம் இருக்கிற ஒரு தலைவரை, ஒரு இஸ்லாமிய மதப்பிரிவின் உலக தலைவராக இருக்கிற ஒருத்தரை கொண்டுட்டு காலையில சமாதானத்துக்கு இத்தாலியை விட்டு சமாதானத்துக்கு சீஸ்ஃபயருக்கு வாங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவங்களுடைய தலைமையை அழிச்சிட்டு சண்டை நிறுத்தத்துக்கு வா அப்படின்னு இவன் கூப்பிடுறாங்கன்னா, இவங்களுடைய அறிவுத்திறன் எந்த அளவுல இருக்கு? அமெரிக்கா ட்ரம்ப்பை கைவிடுகிறது, அதான் யதார்த்தம். ஓகே, அது இல்லாட்டி இப்படி ஒரு பதிலை அமெரிக்கா என்னைக்கு அந்த ஈரான் மேல தாக்குதல் நிப்பாட்டணும்ன்றத ட்ரம்ப் தான் முடிவு செய்வாருன்னு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல, அதனுடைய அது டெக்னிக்கலா அதை நிறுத்துறதுங்கிறது அல்லது செயல்பாட்டு அளவில் அதை நிறுத்துவதுங்கிற அதிகாரம் ட்ரம்ப் கிட்ட இருக்கலாம். ஆனால்
80 விழுக்காட்டு மக்கள் இந்த போரை அமெரிக்கால ஆதரிக்கல. அமெரிக்காவுக்குள்ள ட்ரம்ப்போட ஆதரவுன்றது இல்லாம போகுது. ட்ரம்ப்புக்கு ஆதரவு இல்லை. ட்ரம்ப் வந்து ஒதுக்கப்படுவாரு, அவங்க ஆட்களாலேயே அடுத்து ஒதுக்கப்படுவாரு. ஓகே, இதனுடைய விளைவா அதனாலதான் உலக பொருளாதாரத்தின் குரல் விலையை ஈரான் இன்னைக்கு நெருக்குது. அதான் அதை பத்தி தான் வரணும்னு நினைக்கிறேன். அது ஹர்மஸ் அந்த அது ஒரு சின்ன நீரிணை. அது நீரிணைனா அதாவது வந்து ஒரு சின்ன கடல் இருக்கும், அது பெருங்கடலோட வந்து இணையும். அந்த பெருங்கடலோட இணையிற சைடு வந்து ரொம்ப நேரவா இருக்கும், ரொம்ப குறுகலா இருக்கும். அந்த பாதை குறுகலான பாதைன்னும் போது கடல் பரப்பு பெருசா இருக்குன்னா நீங்க கண்காணிப்புல இருந்து தப்புவது சுலபம். பாதை குறுகலா இருக்கிற இடத்துல ஒரு கப்பல் வந்து எதிரிகளினுடைய கண்காணிப்புல இருந்து தப்புறது நியர்லி இம்பாசிபிள். ஓகே, அந்த அந்த பாதை வழியா வருதுன்னா கண்காணிக்கிறது ஈஸி, நீங்க அட்டாக் பண்றது ஈஸி. ஸோ அது வந்து ரொம்ப அது ஒரு பகச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மரணப்பாதை. அந்த பாதைக்குள்ள யாரும் மற்ற நாடுகள் கப்பல் எதுவும் வரக்கூடாதுன்னு ஈரான் தடுத்திருக்கு. ஸோ அது என்னன்னா அதனால என்ன பாதிப்பு வரும்? அதனால என்ன பாதிப்புனா உலகத்தின் எண்ணெய் வர்த்தகம் 20% மேல அது வழியா தான் நடக்குது. இந்தியாவுக்கு வர வேண்டிய எண்ணெயில பாதிக்கு மேல அந்த வழியா தான் வந்தாகணும். அந்த பாதையின் வழியா தான் கச்சா எண்ணெய் சொல்றாங்க. க்ரூட் ஆயில் வந்து அந்த பாதையின் வழியா தான் வந்தாகணும். யாருக்கு? வெறுமனே ஈரானுக்கு இல்ல, மற்ற அரபு நாடுகளுடைய குவைத், கத்தார், சவுதி, இவங்க எல்லாரோட பாதையும் இதன் வழியா தான் ஆசிய நாடுகளுக்கான இந்தியா, சீனா, பாகிஸ்தான், மற்ற ஆசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகள், இவங்க எல்லாத்துக்குமான ஆயில் சப்ளை வந்து அந்த குறுகலான 33 கிலோமீட்டர் பாதை வழியா தான் அது வந்து ஆகணும். இப்போ 33 கிலோமீட்டர் தான். அதுல கப்பல் போற அளவுக்கான பாதை அதுல கால்வாசி கூட இருக்காது. ஏன்னா ஆழம் வேணும்ல உங்களுக்கு. ஒரு பெரிய கப்பல் எண்ணெய் கப்பலை கொண்டு வருதுன்னா அந்த ஆழமான பகுதி. ஸோ ரொம்ப சிம்பிளா தூரத்தில் நின்றுட்டு ஒருத்தனால சுட்டுக் கொள்ள முடியும். அப்படிதான் ஒருத்தர் பண்ணா ஒரு சிம்பிளா ஒரு எளிமையான டார்கெட்டா அது இருக்கும். வர்த்தகத்தின் மீது கை வைக்கிறதுனால உலகத்தின் முக்கியமான ஆயில் கம்பெனிஸ், டேங்கர் கம்பெனிஸ் எல்லாம் இனி அங்கிருந்து எண்ணெயை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டான். 20% க்ரூட் ஆயில் விலை ஏறியாச்சு. ஷிப் கம்பெனியே வந்து அந்த வேலை அந்த இடத்துல இருந்து ஆயில் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆயில் இல்லைங்கிறதுனால நேற்றே இலங்கையில் தூரமான பகுதிகளில், மலைப்பிரதேசங்களில் எண்ணெய் கொண்டு போறதுக்கு கஷ்டமான பிராந்தியங்களில் ஆயில் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தாச்சு. இந்தியாவுக்கு வர வேண்டிய பெட்ரோல் இன்னைக்கு தேதிக்கே இந்தியா தன்னுடைய விலை $1 ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம ஆயிரக்கணக்கான கோடியை நாம இழக்க வேண்டியிருக்கும். பெட்ரோல் விலை, அதாவது க்ரூட் ஆயிலோட விலை பேரலுக்கு $1 ஏறுனுச்சுன்னு சொன்னா நமக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டமாகும் இந்தியாவுக்கு. ஏன்னா அவ்வளவு எண்ணெய் நம்ம வாங்குறோம். இந்த சப்ளை கட் ஆகும் போது நாம தூரத்துல இருந்து ஆயில் வாங்கணும், க்ரூட் ஆயில வாங்கணும். தூரத்துல இருந்து வாங்க 15 நாள் நீங்க ஷிப்ல டிராவல் பண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 நாள்ல வந்துடும். நீங்க இந்த நீரிணை வழியா, அந்த ஜலசந்தி வழியா ஒரு ஆயில் டேங்கர் வருதுன்னா குஜராத்துக்கு வர்றதுக்கு 2 நாள்ல வந்துடும். நீங்க சுத்திக்கிட்டு வர்றதுன்னு சொன்னா உங்களுக்கு அது 15 நாள் கூடுதலாகும். அப்ப டிரான்ஸ்போர்ட், புதுசா அந்த ஷிப் போகணும், போய் எடுத்துட்டு, இது எல்லாமே எண்ணெய் விலையை மேலும் 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 அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆயில் பிரைஸ் ஏற ஏற மற்ற எல்லா கமாடிட்டிஸோட விலையும் ஏறும். கூடுதலாக சீனாவுக்கு போற எண்ணெய் வர்த்தகமும் தடைபடுறதுனால சீனா தான் உலக உற்பத்தியில் 33% பங்களிக்கிறாங்க. நீங்க மருந்தை இங்க செய்யலாம், நம்முடைய இதெல்லாம் அத்தியாவசியமான மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா, மருந்துகளுக்கான மூலப்பொருட்களை சீனா தான், எல்லா பொருளுக்கும் மூலப்பொருள் பெரும்பாலும். ஸோ அந்த மூலப்பொருளோட விலை ஏறுதுன்னு சொன்னா நமக்கு வந்து 2 பக்கமும் இடிப்போம். இதனால நம்ம வாங்குற கச்சா எண்ணெயோட விலை ஏறும். இதை பயன்படுத்தி வரப்போற உலக பொருளாதாரத்தின் அந்த ஆக்சிஸை நிறுத்தியிருக்காங்க. அந்த சக்கரம் சுழல்வதை பாதியா குறைச்சிருக்கு ஈரான் செஞ்சிருக்கு. அமெரிக்காவே இன்னும் 4 வாரம் இந்த போர் நடக்கும். ஆமா, அப்ப 4 வாரம் இந்த எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னா மற்ற எல்லா விலை ஏறிக்கிட்டே போகும். மதிப்பீடுகள் சொல்வது $100 எண்ணெய் விலை செல்லலாம். இப்போ கண்டிப்பா எந்த ஷிப்போ, எந்த ஆயில் ஷிப்போ அங்க போக முடியாது. போகுது, நிறுத்திட்டாங்க, சப்ளை நிறுத்திட்டாங்க, கொளுத்திட்டாங்க. வந்தா அதான் ரெண்டு அதனாலதான் கொளுத்தப்படுதா? ஓகே, அதுக்காக தான் இங்க வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு டெமோ காட்டிருக்காங்க. ஓகே, அது ரொமானிய எல்லா நாட்டுக்கும், இப்போ யுஎஸ் ஆதரிக்க கூட எல்லா நாட்டுக்கும் இது, குறிப்பா கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கே வந்து ஒரு நெருக்கடி ஆகாதா பொருளாதாரமா? இந்தியாவுக்கும் சரி, இப்போ இவங்க எல்லாம் வேற ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய நிர்பந்தம் தள்ளுமா இது, இந்த பொருளாதார நெருக்கடி? கட்டாயமா. அதாவது இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது வந்து விளைவை நம்மால் கணிக்க முடியாத ஒரு போர். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் சொல்றேன். ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த போர் நம்முடைய அடுத்த 20 ஆண்டு கால நல்வாழ்வை பாதிக்கக்கூடியது. ஓகே, 2 ஆங்கிள். இப்போ ஈரான் இன்னொரு 4 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா இதை தாக்கு பிடிக்கிறாங்கன்னு வைப்போம். தாக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, 8 ஆண்டு காலம் ஈரான் ஈராக்கோடு சண்டையிட்டு தாக்கு பிடிச்சிருக்கு, எந்த இழப்பும் இல்லாமல்.
இந்த மாதிரி இப்ப ஏவுகணைகள் வசதி இதெல்லாம் அதெல்லாம் இல்லாம இல்லை. இந்த மாதிரி கண்காணிப்பு அமைப்புகள் கிடையாது. தரைப்படை அப்போ ரொம்ப இதுல இருந்த அவ்வளவு வசதி இல்லாத நாடு. அப்போ ஈராக்கை சப்போர்ட் பண்ணுது அமெரிக்கா. அமெரிக்கா ஆதரவுடைய ஈராக்கால இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல. அதன் பிறகு யார் யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களாம் அடிச்சு முடிச்சிட்டான். அது வேற விஷயம். அது இல்லை, இஸ்ரேலோட அவங்க ஒரு ஃபைட்டுக்கு வந்து எப்பவும் தயார். அந்த 12 நாள் ஃபைட்ல கடுமையான பாதிப்பை ஈரான் சந்திச்சாலும் சமாதானத்துக்காக மண்டியிட்டது இஸ்ரேல் தான். ஓகே, தாக்கு பிடிக்க முடியாது, எங்களால் இன்டர்செப்டர் மிசைல் இல்லைங்கிறதுனால அமெரிக்காட்ட காலில் விழுந்து அப்படி முடிச்சான். இப்போ அடுத்த போதுமான அளவு அவர்கள்ட்ட ஏவுகணை இருக்கு, அதை உற்பத்தி செய்யறதுக்கான கட்டமைப்பு இருக்கு. இவர்களை விட அதிகமாக அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். ஈரானுடைய நிலப்பரப்பு 60% இந்த மலைப்பிரதேசம், ஒரு மாதிரி மறைந்து கொள்ள ஏதுவான ஒரு பிரதேசம். நீங்கள் நிலத்தின் வழியாக அவர்களை போய் பிடிக்கிறது சாத்தியமே இல்லைங்கும் போது அவனோட கடைசி ஏவுகணை வரை அவர்களால் ஃபைட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சண்டை 4 வருஷம் நடக்குதுன்னு வச்சுப்போம், இந்த சண்டை 2 வருஷம் நடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 2 வருஷம் கண்டிப்பா 4 வாரம் இந்த 2 மாசத்துல அப்படி முடிய வாய்ப்பு இல்லையாது? முடியலாம், வாய்ப்பு நிறைய. நான் எந்த ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ணல. ஆனா இது எந்த சைஸ்ல நடந்தாலும் எந்த வடிவத்தில் நடந்தாலும் உலகம் அதற்கான விலையை அடுத்த 2 பத்தாண்டுகளுக்கு கொடுக்கும். ரைட், ஒட்டு மொத்தமாக முடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 வாரத்துல அமெரிக்கா, இஸ்ரேல் தங்களுடைய தொழில்நுட்ப பலத்தை, உள்ள இருக்கிற உளவாளிகள் பலத்தை, கைக்கூலிகளோட பலத்தை பயன்படுத்தி 4 வாரத்துல ஈரானுடைய அரசை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகும் அந்த 4 வாரத்துக்கான விலையை கொடுக்க போறோம். அதன் பிறகு என்ன ஆகும்? கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த இடத்துல வேறு வேறு ஆயுத குழுக்கள் உருவாகும். இந்த ஆயுத குழுக்கள் என்ன செய்யும்? இங்க இருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில ஒரு சமநிலையை குலைக்கும். இந்த சமநிலை எங்க பாதிக்க போகுது? வளைகுடா நாடுகளோட பொருளாதாரத்தை பாதிக்க போகுது. வளைகுடா நாடுகள்ல தோராயமா 1 கோடி இந்தியர்கள் வேலை பார்க்கறாங்க. இது ஒரு பிரச்சனை. அந்த அது வந்து ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையை. வளைகுடா நாடுகளுடைய பலம் என்ன இப்போதைக்கு? ஆயில் அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஏரியா, ஒரு முதலீட்டு மண்டலமா இருக்கிறது. இது 2ஐயும் கை வைக்கிறான். அமேசானோட டேட்டா சென்டர் அங்க அடிச்சிருக்காங்க. டேட்டா சென்டர் இருக்கு, அதை அடிச்சிருக்கான் துபாயில. ஆமா, அரம்கோ 160 லட்சம் கோடி சொத்து மதிப்பு இருக்கிற அரம்கோ அதை அடிச்சிருக்கான். நேற்று 10% ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த கட்டுப்படுத்த முடியாத தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கும். ஏன்னா அசாத்திய ஒரு வெறுப்பு இருக்கு. இது நடக்காதுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகள்ல அது நடந்தது. எங்க வறுமை, நிச்சயமின்மை, அந்த ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பு இதெல்லாம் இருக்கிறதோ, இவை எல்லாமே என்ன செய்யும்னு சொன்னா மேலும் 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 அவநம்பிக்கை உள்ளவர்களை உருவாக்கும். அந்த அவநம்பிக்கை இப்ப இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே எல்லா இடங்களையும் போராட்டம் நடக்குது இல்ல? பாகிஸ்தான்ல, காஷ்மீர்ல, இங்க லக்னோல, மற்ற நாடுகள்ல, குறிப்பா இங்க ஷியா முஸ்லிம்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அங்க எல்லாமே ஷியா முஸ்லிம்ஸ் மட்டும் இல்ல ஷியா முஸ்லிம்ஸ் மட்டும் இல்ல. இன்ஃபேக்ட் வந்து ஈரானோடு இணக்கமாக இருக்கிற பல்வேறு ஆயுத குழுக்கள் ஷியா இல்ல, அவங்க சன்னி. ஓகே, அதனால இந்த ஒரு கட்டத்துக்கு மேல முஸ்லிம்ங்கிற ஒரு எண்ணம். ஹமாஸும் சன்னி தானே? ஹமாஸ் சன்னி தான். ஆமா, வேற யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஷியால ஒரு பெரிய ஒரு ஆயுத குழு ஒன்று இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பெரும்பாலும் சன்னி முஸ்லிம்ஸ் தான் இந்த இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு நிலையற்ற தன்மையை வளைகுடால உருவாக்குறது ஆசியாவுடைய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை ஒன்று. அடுத்ததா இல்லை, அந்த போர்ல ஈரான் ஒரு அட்வான்டேஜ் எடுக்குதுன்னு சொன்னா அவர்கள் 6 மாசம் 1 வருஷம் போரை நடத்தினாலும் கூட அது என்ன விலையை, ஆயில் பிரைஸை $100 $150 வரைக்கும் கூட கொண்டு போகும். இதற்கு உலகம் தயாரா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அடுத்த பேரல் சொல்றீங்களா? ஒரு பேரல், ஆமா, $150 வரைக்கும் போகலாம். $100 எதிர்பார்க்கப்படுது. இது நடத்தினாங்கன்னா 100 கொண்டு போய் நிறுத்திடும். ஓகே, $100 தற்போது எவ்வளவு? இப்போது இப்போ $70 கிட்ட வந்திருக்கு. ஓகே ஓகே, 17% ஏறி இருக்கு. அது எவ்வளவு இருந்துச்சு? $48 இருந்துச்சு 2 மாசம் முன்னாடி எல்லாம். 2 மடங்கு விலை ஏறினதுன்னா இந்தியா மாதிரி நாடுகள்லாம் வந்து மூச்சு விடவே முடியாது. இது ஒரு மரண தண்டனை. $150 போகுதுன்னா அது பொருளாதாரத்தில் பலவீனமான நாடுகளுக்கு அது ஒரு மரண தண்டனை. அதுவும் குறிப்பா 80% 90% ஆயில் டிபெண்டா இருக்கிற நாடுகளுக்கு அது ஒரு டெத் சென்டென்ஸ். அது ஸோ எப்படி பார்த்தாலும். அண்ட் இதுல இந்தியா கொடுக்க போற விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா தாக்குதல் நடப்பதற்கு 48 மணி நேரம் முன்னாடி போய் மோடியை கூப்பிட்டு உட்கார வச்சு அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி பத்திரம் எழுதி வாங்கின மாதிரி அவரை பேச வச்சுட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு ஒரு உலகளாவிய அளவில் இருந்த ஒரு சமாதானம் பேசுறதுக்கு தகுதி உள்ள ஒரு நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து மோடி இந்தியாவை கீழடக்கியிருக்காரு இப்போது வரை. இல்ல, இப்ப மற்ற நாடுகளும் யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இந்தியாவை மட்டும் அப்படி ஒரு பார்வை மாறுமா? இந்தியா மீது மட்டும் வேற யாரும் போய் அங்க போய் இப்போ உங்க வீட்டுல மஞ்சள் குடிக்கலையே,
இஸ்ரேல்ல போய் நெத்தன்யாகுவை வெளிப்படையா ஆதரிக்கிறது யார்? இவரை கமேனியை கொன்ன பிறகுமே ஃபோன் பண்ணி நெத்தன்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனது மோடி மட்டும்தான். அதுல ஈரானை தான் கண்டிக்கிறாரு இப்போ. ஆமா, அவருடைய எதிர்ப்பு. ஸோ கிட்டத்தட்ட உலக அளவில் இந்தியா தன்னுடைய ஸ்டேட்டஸை மிக மோசமாக சுருக்கி கொண்டு அமெரிக்காவுக்கு இப்போ பாகிஸ்தான் எப்படி அமெரிக்காவை கண்ணு மூடிட்டு ஆதரிச்சதோ இந்த கேஸ்ல ஆதரிக்கல. மற்றபடி நானும் பாகிஸ்தானை போல ஒரு ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு எடுப்பு வேலை பார்க்கிற ஒரு இதுங்கிற ஸ்டேஜில் தான் கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு. அந்த மாதிரி இந்தியாவினுடைய ஸ்டேட்டஸை கீழே இறக்கியிருக்காரு. ஈரான் ரொம்ப அதிருப்தியில தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நெத்தன்யாவை பார்க்கும்போதே இதை பத்தி காசாவை பத்தி பேசணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள் அஃபிஷியலா ஸ்போக்ஸ் பர்சனா வெளில பேசக்கூடியவங்க வந்து இந்தியா கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ணிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை அவங்க என்ன பண்ணுன்றது தாண்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரடியாக இஸ்ரேலுக்கு ஆதரவுன்ற நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அது இந்தியாவோட சுதந்திர போராட்ட உணர்வு, ஒரு காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பு உணர்வுன்னு ஒன்று இந்தியாவுக்கு இருந்ததுல அது மட்டும் போற மாரி இந்தியா நடந்துக்கிறாங்க. அப்படிதான் இந்தியாவோட, அதாவது இந்தியான்னு பொதுவாக சொல்ல அவங்க இப்போ இந்தியாவில் இருக்க கவர்னன்ஸ், இப்போ இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறான்றது தான் அவங்க விமர்சனமாவே. இல்லை, அது நீ ஒரு பார்வையில் என்ன தெரியும், நீங்க வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு 100 கோடி சொத்து இருக்கிற ஒருத்தர் 1 கோடி சொத்து வச்சிருக்கிற ஒருத்தரை பார்த்து பயந்து, ஐயா நீங்க தான் பெரிய ஆளு, உங்களுக்கு சர்வீஸ் பண்றோம் நாங்க, நீங்களும் நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வழிஞ்சு குழஞ்சு பேசினா பார்க்குறவனோட இது என்ன இருக்கும்? ஓகே, ஸோ ஒன்று ஏதோ அதில் மாட்டிட்டு இருக்கான், அல்லது இந்த ஆளுக்கு வந்து 100 கோடியை நிர்வாகம் பண்ற வக்கு இல்லைன்னு நினைப்பாங்க. இல்லை, ஈரான் வந்து பல நேரத்தில் இந்தியாவுக்கு உறுதுணையா இருந்திருக்குது பல சமயங்கள். ஆமா, அந்த நன்றி எல்லாம் இவங்க காட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன மாரி முஸ்லீம் அவர் தான் சொல்றாரு, நாம வந்து நாங்க யூதர்களும் இந்துக்களும் ஒண்ணுங்கிற மாதிரி தான் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நாங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள். ஈரான் இந்தியாவுக்கு எந்த மாதிரி நேரத்துல துணை நின்றது பல்வேறு சமயங்கள்ல, அதாவது இது காஷ்மீரை சர்வதேச பிரச்சனையாக்குறது அந்த மாதிரி அதுல இந்தியாவை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமாக இந்திய ரூபாய் பதிலா இந்தியாவோடு எண்ணெய் வர்த்தகம் செய்வதற்கு ஈரான் தயாரா இருந்தது. ஈரான் செஞ்சாங்க தங்களுடைய ஒரு துறைமுகத்தை இந்தியாவுக்கு தான் உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அது ரெண்டுமே அமெரிக்காவோட நெருக்கடினால தான் பின்வாங்கப்பட்டது இந்தியா. இப்போ வந்து அமெரிக்கா சொன்ன உடனே அந்த துறைமுகத்தை அப்படியே கைவிட்டுட்டு இவர் வந்துட்டாரு. இப்போ அந்த துறைமுகம் யாருக்கு? சீனாவுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று, எண்ணெய் ரூபாய்க்கு வர்த்தகம் செய்ய அவர்கள் தயாரா இருந்தாங்க. சவுத்துக்கு அடுத்தபடியா அதிக எண்ணெய் ரிசர்வ் வச்சிருக்கிற ஒரு நாடு. அங்கிருந்து ஒரு பைப் லைன்ல ஆயில் இந்தியாவுக்கு வர்ற மாதிரி இருந்தது. காங்கிரஸ் காலத்துல அது அமெரிக்காவின் தலையீட்டால் அது நிறுத்தப்பட்டது. அந்த பைப் லைன் வழியா பாகிஸ்தான் வழியாக ஒரு பைப் லைன் போட்டு ஈரான்லேருந்து ஆயில் வாங்குறதுக்கான ஒரு முன்முயற்சி நடந்தது. அது காங்கிரஸ் காலத்தில் அதை ஊற்றி மூடினாங்க. அதன் பிறகு தான் அதுக்கு முயற்சி எடுத்த மணிசங்கர் ஐயர் அந்த பதவி விட்டு தூக்குனாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, அப்பயாவது பரவாயில்ல நெகோசியேட் பண்ணுற அளவில் இருந்தாங்க. இப்போ பல்வேறு ஐநா சபையில் வந்து நெருக்கடிகளுக்கு இந்தியாவுக்கு ஈரான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக இந்தியா சுயசார்போடு இருப்பதற்கு, ரூபாயில் வர்த்தகம் செய்வதற்கான, ஏன்னா ஈரான் நம்மகிட்ட வாங்குறதுக்கு பொருள் இருக்கும், நாம ஈரான்கிட்ட வாங்குறதுக்கு ஆயில் இருக்கும். ஸோ இப்படி ஒரு நாட்டை கைவிடுவதன் மூலமாக, துணை இருந்த ஒரு நாட்டை கைவிடுவதன் மூலமாக இந்தியா வந்து என்னன்னா இந்தியா ஒரு நம்பகம் இல்லாத நாடுங்கிற ஒரு போகும். இப்போ அமெரிக்காவை பற்றி வளைகுடா நாடுகள்லாம் என்ன புலம்புறாங்க, ஏன்னா நீ இஸ்ரேலை காப்பாற்ற போற, எங்களை கைவிட்டுட்டேங்கிறான் வளைகுடா நாடுகள்லாம். ஸோ இந்த ஆட்டத்தை கலைச்சு போட்டதன் மூலமா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதை ஃபீல் பண்றாங்களா உண்மையிலே வளைகுடா நாடு வந்து அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க சொல்லியிருக்காங்க. ஆனா வேற வழி இல்லை அவங்களுக்கு. இப்போ தாக்குதலுக்கு பிறகு சவுதி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, நீங்க எங்களை கைவிட்டுட்டீங்க, எங்களை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு சவுதி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மற்றவங்க இன்னும் வாயத்திறந்து சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு குவைத்தே வேணும்னே காலி பண்ணியிருப்பானோன்னு டவுட் இருக்கு. சரி, எங்க தாலியா இருக்காத அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒண்ணு கூட இருக்கலாம். ஏன்னா இது எவ்வளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல. தவறுதலா எப்படி 3 ஃபிளைட்டை காலி பண்ண முடியும்? 3 விமானங்களை தவறுதலா காலி பண்ணிட்டோங்கிறது வந்து பெருசா என்னால் இது பண்ண முடியல. மேபி நம்ம அதுக்குள்ள அந்த வதந்தி மாதிரியான செய்திகளுக்குள்ள போக தேவையில்லை. நான் அதை ஓரம் வச்சிடலாம். ஆனால் இந்த அவநம்பிக்கை இருக்குல்ல, இந்த உலகளாவிய அவநம்பிக்கை இருக்குல்ல அமெரிக்காவின் மீது, அமெரிக்கா நண்பர்களை கூட காப்பாத்தாதுங்கிற ஒரு அது சொந்த நாட்டு எதிர்ப்பை அமெரிக்க அதிபர் பொருட்படுத்த மாட்டாரு அப்படிங்கிறது. இராணுவம் இவருக்கு எதிராக பேசியிருக்குது. அமெரிக்க இராணுவம் ட்ரம்ப்புக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி நெருக்கடி இல்லைன்னு ஒரு இதை சொன்னது. இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்னு சொன்னால் உலகத்தை கிட்டத்தட்ட ஒரு யாரையும் நம்ப முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போது யார்கிட்ட பவர் இருக்கோ அவன் தான் அதிகாரம் பண்ணுவாங்கிற மாதிரி ஆகும். அது சுற்றி வளைச்சு எகெயின் சுயநலத்தையும் பொருளாதார ரீதியான பின்னடைவும் தான் உலகம் முழுக்க பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யூரோப்
யூரோப் எந்த அடிப்படையில் ஒரு 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 சமாதானத்தை பற்றி அவன் இன்னுமே பேச முடியும்? முடியாது. யாரும் யாரையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ என்னன்னு சொன்னா, யாருக்கு பவர் இருக்கோ அவன் ஆண்டுகளான்னு சொல்லிட்டு டிப்பிக்கல் மெக்சிகோவில் இருக்கிற கார்டல்கள் எப்படி ராஜ்யத்தை நடத்துறாங்களோ, பவர்ஃபுல்லா இருக்கிற கார்டல் பவர்லெஸ் கார்டலை காலி பண்ணுவான். அதானே மெக்சிகோவில் நடக்குது. உலகம் கிட்டத்தட்ட 2 போதைப்பொருள் நெட்வொர்க் கடத்தல் மன்னர்களைப் போல உலகம் பொருளாதாரத்திலையும் இராணுவ பலத்தை காட்டுறதுலையும் ஒரு ஒரு கடத்தல் மன்னனுக்கு ஈக்குவலாக நடந்துக்கிறாங்க. எவனுக்கு பவர் இருக்கோ அவன் ஜெயிப்பாங்கிற மாதிரி போகுது. இது முதல் பலி. இதில் எந்த நாட்டு மக்களும் ஜெயிக்க போறதில்லை. சாதாரண மக்களுக்கு எல்லா போரும் தோல்விதான். இதான் நடக்க போகுது. அண்ட் இதனுடைய விளைவுகளை நாம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நாம் சந்திக்க போகிறோம். இந்தியா இந்த விஷயத்தில் நம்முடைய பிரதமரோட பொறுப்பின்மையால் இந்தியா அதற்கு தனது ஸ்டேட்டஸை இழக்கிறது. இதன் பிறகான காலங்களில் இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அதனுடைய உலகத்தினோட உறவில் இந்தியாவினுடைய பலம், இது எல்லாத்தையும் பாதிக்க போகுது. ஸோ இதற்கான முதல் விலையை ஈரானுக்கு அடுத்து, ஈரான் மக்கள், வளைகுடா மக்களுக்கு அடுத்து இதற்கான கணிசமான விலையை கொடுக்க போகிறது ஆசியா, அதில் இந்தியா தான். ஈரான் இந்த போரை எவ்வளோ கிரிப்பாக அணுகுது, கம்பெனியோட இழப்பை வந்து எப்படி பார்க்குது, எவ்வளோ தூரம் இது தாக்கு பிடிக்க சரணடையாமல் அமெரிக்கா கிட்டையும் இஸ்ரேலுக்கிட்டையும், அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து அதை எப்படி பார்த்துக்கிறது? 40 ஆண்டு காலம் அவர்கள் ஒரு போருக்கு தயாராக இருந்திருக்கிற ஒரு நாடு. எப்போதும் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு அடுத்தபடியாக அவர்கள் போருக்கு தயாராக இருக்கிறது தான். போதுமான அளவுக்கு படைகள் இருக்குது. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு உள்ளூர் கலவரங்கள் அல்லது உள்ளூரில் வந்து மக்கள், நீங்கள் சிரியாவில் கூட பார்த்தீங்கன்னா அசார் ஆட்சி அவங்க வெவ்வேறு பிராந்தியங்களில் படைகள் வந்து கைப்பற்றுது, நாட்டை கைப்பற்றுது. இவருக்கு ரொம்ப நெருக்கடியாக தான் ஓடி போனார். ஈரானில் அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல. ஆனால் ஈரானியஸே பல பேர் வந்து அவர் கமேனி இறந்ததுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அது நடக்கும். ஆனால் கமேனி இறந்ததுக்கு கண்ணீர் விடுறவங்க தான் அதிகமே தவிர கமேனி ஒழிஞ்சாண்டா அப்படின்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை அவருக்கு எதிராக போராட்டம் பண்ண பல பேரும் இப்போ வந்து அவர் இறந்துருக்க கூடாது. நாங்கள் அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க ஈரான்ல இருக்கிற ஒருத்தனுக்கு நம்மளை விட பக்கத்துல இருக்கிற சிரியாவோட நிலைமை எல்லாம் தெரியும், லிபியாவோட நிலைமை எல்லாம் தெரியும். ஒரு சர்வாதிகாரி வீழ்த்தப்பட்ட பிறகு அதன் பிறகு அமெரிக்காவினுடைய தலையீட்டால அங்க ஒரு நல்ல அரசு வந்துச்சானா கிடையாது. எங்கேயுமே அவர்கள் வந்து சமாதானத்தையும் பெண்ணுரிமையும் மீட்கிறோம், ஜனநாயகத்தை கொண்டு வர்றோம்னு இவனுங்க எங்க சொன்னாலும் இவர்கள் எந்த தலையை வீழ்த்திய பிறகும் அங்கு நல்ல வாழ்க்கை அதன் பிறகு அமையல, முன்பை விட மோசமாக தான் இருக்கு. இந்த தகவல் உள்ள தெரியும். 2வது, யார் ஆட்சி அமைப்பு அடுத்தது? நீங்க கமேனி இல்லை, அதன் பிறகு இந்தியாவா அமெரிக்காவா? அமெரிக்காவில் ட்ரம்ப் மண்டை போட்டாருன்னா அடுத்து ஒரு ஆள் இருக்கு, அடுத்து ஒரு கட்சி இருக்கு. அவங்களும் இல்லைன்னா அடுத்து ஒரு கட்சி இருக்கு. அந்த லைன் தெளிவா இருக்கு. நீங்க இங்க இவர்களை வீழ்த்தினீங்கன்னா, இந்த அரசாங்கத்தை வீழ்த்தினீங்கன்னா யார் அடுத்து வருவா? அப்படி ஒரு ஆட்சியோ கட்டமைப்போ கிடையாது. நான் என்ன ஆட்சி அமைக்க போறேன்னு கிளைம் பண்றோம், அமெரிக்காவில் உட்காந்துருக்கான் ஒத்த ஆளு. அவங்க வந்து எப்படி ஒரு ஆட்சியை பிடிப்பான்? அந்த ஷாவோட வாரிசுகள் இருக்காங்களே. ஸோ ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அங்க வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதுங்கிறது இது ஒரு ஒரு மூடுமுட்டித்தனமான, அல்லது இஸ்ரேல் நெத்தன்யாகுவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக வேணா நடக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் இந்த ஈரானை வீழ்த்துவது அப்படிங்கிறது அந்த மக்கள்கிட்டையும் சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதற்கான அறிகுறிகள் எதுவும் இப்போ வரைக்கும் வரல. ஸோ இந்த போரை ஈரான் நடத்தும். போரை கைவிட்டா அவர்களுக்கு இன்னும் அழிவு தான். இப்போ ஒரு அமெரிக்கா கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் நம்ம நாட்டையும் இல்லை அவருமே கூட சரணடையாத ஒரு தலைவராக தான் இறந்து போயிருக்கிறாருன்ற ஒரு பேரோட தான் அவர் நினைவுபடுத்தும். ஆமாம், அவர் இதன் மூலமா என்ன நடக்கும்னு சொன்னா, வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான எண்ணம் அதிகமாகும் எல்லா நாடுகள்லையும் ஏதோ ஒரு வகையில். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஈரான் இன்னும் அயத்தொல்லா மேல இருந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம நாட்டு மேல அட்டாக்குன்னு சொல்லிட்டு மக்கள் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்ஃபேக்ட் கொமேனியினுடைய படுகொலைக்கு பிறகு ஈரான் அரசாங்கத்திற்கு ஒரு அட்வான்டேஜ் கூடி இருக்குன்னு தான், ஒரு தடை விலகி இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப பாரு, அமெரிக்கா சொன்னல, அமெரிக்காவுக்கு நானே எவ்வளவு பரவாயில்லன்னு அவன் கிளைம் பண்ணலாம்ல மக்கள்கிட்ட. ஆமா, இல்ல மக்களே அதை வந்துட்டாங்களே, லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு வி வாண்ட் ரிவெஞ்ச் வித் யுஎஸ். கொமேனியை காலி பண்ணிட்டா அந்த இடத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு இவங்க நம்பி இருந்தாங்கன்னா அது அடிமுட்டாள்தனம். அதான் நம்பினாங்க, அப்படிதான் நம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த அளவு முட்டாளா இருப்பாங்களான்னு தெரியல. பட் ஒரு இல்ல அவர் வெளிப்படையாக பேசினார்ல, நெத்தன்யாகுவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ட்ரம்ப் கார்டை ட்ரம்ப் இருக்கும்போது தான் பயன்படுத்த முடியும். ஓகே, இந்த அட்டாக் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஆனா இந்த வாய்ப்பை நெத்தன்யாகுவால இப்பதான் பயன்படுத்த முடியும். நவம்பர்ல எலெக்ஷன் வந்து ட்ரம்ப்போட பல்லு புடுங்கப்பட்டதுன்னா
அதன் பிறகு இவங்க அதை வந்து நினைச்சே கூட பார்க்க முடியாது. அதனால கடைசி வாய்ப்பை பயன்படுத்திருக்காரு. இது வந்து ராஜா கழுத்துல கத்தியை வைக்கிற மாதிரி. நீங்க கத்தியை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறுக்கிற தவிர ஒரு வழி இல்லை. அதுதான் இங்க நடக்குது. நெத்தன்யாகு கையில ட்ரம்ப் இருக்காரு. 2 பேரை முடிச்சு விட்டுருக்காரு. ஒன்னு மோடி, இன்னொன்னு ட்ரம்ப். ஆமா, அவரோட லாபத்துக்கு அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை உலக அளவில் அட்லீஸ்ட் காலி பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் இது ஒரு ஏன் அனுமானம் என்னன்னு சொன்னா, ட்ரம்ப்பும் தன்னுடைய இந்த விளையாட்டை எப்போ விளையாடி பார்த்துருவோம், காலி பண்றதுக்குள்ள ராட்டினத்துல ஏறி சுத்திடுவோம்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு நேரம் முடியறதுக்குள்ள எல்லா ராட்டினத்தையும் சுத்தி பார்த்துடலான்னு போவோம் தெரியுமா நாம அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கலாம். அதே போல ட்ரம்ப் என்னன்னா தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நேரம் முடிய போகுது, இதோட நேரம் முடிஞ்சிடும், அது தெரிஞ்சிருச்சு. அது சர்வ நிச்சயமாக ட்ரம்ப் வட்டாரத்துக்கு அது தெரிஞ்சிருக்கு. நம்மை இந்த நாடு கைவிடுங்கிறது அவருக்கு தெரியும். கைவிடும்னா அவரோட வசதிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, தன்னுடைய அதிகாரம் பறிக்கப்படுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் எல்லா அட்டம்ப்டையும் எடுத்து பார்க்குறாரு. பட் இதற்கான விலையை அமெரிக்காவும் சேர்ந்து கொடுக்கும். அதான் யதார்த்தம். அமெரிக்கா, இந்தியா, உலகின் எல்லா நாடுகளும் இதை கொடுக்கும். சிலர் வந்து இதுல இருந்து தப்பிக்கலாம். ரஷ்யா, சீனா மாதிரி இதனால நேரடி பாதிப்பு இல்லாத நாடுகள் இதுல இருந்து தப்பிக்கலாம். இந்த மாதிரி நாடுகள் தப்பிக்கலாம். மற்றபடி அனைவரும் இதற்கான விலையை கொடுக்க போறோம். இது ஒரு எவ்வளவு ரூத்லெஸ்ஸா உலகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது ஸ்கூல் அட்டாக்கு கவலை இல்லை, ஒரு நாட்டோட தலைவர் கொல்லப்படுறதை பத்தி கவலை இல்லை, எல்லாமே காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உலகம் ஒரு காட்டுமிராண்டி காலத்தை விட ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்குன்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். இதற்கான பலனையும் நாம் எல்லாரும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனையில மோடியினுடைய பேர் எவ்வளவு அடிபடுதுன்னா, உங்களுக்கு இந்தியா எவ்வளவு விலையை கொடுக்க வேண்டியிருக்குங்கிறது தெரியும். மோடியை அங்கு வர வைத்து, இஸ்ரேல் அந்த இடத்துல வர வச்சு, ஒரு நயா பைசா போறாத ஒரு அவார்டு அவர் கழுத்துல மாட்டி, சரியா ஒரு நாள் கழிச்சு ஈரானுடைய தலைவர் கொல்லப்படுறார். இது எந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கியிருக்கு, கருத்துக்களை உருவாக்கியிருக்குன்னு சொன்னா, இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக, ஈரான் கொஞ்சம் லேசியா இருக்கிறதுக்காக இன்னொரு தலைவர் இஸ்ரேலுக்கு வந்துட்டு போயிருக்காரு, இந்த டைம்ல அட்டாக் நடக்காதுங்கிற மாதிரியும் கவனத்தை திருப்பிட்டு அடிக்கிறதுக்கான ஒரு கருவியா, ஒரு டான்ஸ் மாதிரி, ஒரு குத்து டான்ஸ் மாதிரி போட்டு கவனத்தை திருப்பி இருக்காங்க மோடியை கூப்பிட்டுன்னு ஒரு கருத்து ஒன்று உழவுது. அடுத்த கட்டமா இன்னொன்று என்னன்னா, இதுக்கு முன்பு இஸ்ரேல் அவர் எப்போ போனாரு, ட்ரம்ப்பை சமாதானப்படுத்துறதுக்காக அங்க போய் ஆடினாரு பாடினாருங்கிற ஒரு செய்தி வந்தது. அதை பாஜக நம்பாம இருக்கலாம், உலகம் அதைத்தான் நம்பும். அப்படி இருக்கும்போது இப்போதும் ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்குதலின் போது மோடி திடீர்னு அழைக்கப்பட்டு 10 நாளைக்கு முன்பு இன்வைட் பண்ண சொல்லப்பட்டு 25ஆம் தேதி போய் நீங்களும் நானும் ஒன்றுன்னு கட்டி பிடிச்சிட்டு திரும்ப வந்த பிறகு இந்த இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்குங்கும் போது, இந்தியாவை என்னன்னு சொன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிம்பிளா ஒரு பொம்மை மாதிரி, ஒரு தூண்டில் புழுவை போல இந்தியாவை இந்த நாடு பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க நினைக்கலனாலும் உலக அளவில் அது உருவாயிட்டு இருக்கு. இதுக்கும் சேர்த்து தான் நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த விலைக்கெல்லாம் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு இனி ரஷ்யாவோ சீனாவோ இந்தியாவை பெரிய அளவில் வந்து பொருட்படுத்துறதுக்கான அவசியம் இல்லாமல் அவர் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவினுடைய ஒரு உறுப்பு, அமெரிக்காவினுடைய ஒரு இணக்கமான சவுதி இளவரசர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அமெரிக்காவுக்காக வந்து கட்டளைக்கு அடிபணிந்து அவர் கொடுக்குற மாதிரி இந்தியாவை கிட்டத்தட்ட அப்படி ஒரு நாடா ஒரு 70 வருஷம் இந்தியா காப்பாற்றி வந்த அடையாளத்தை சுக்குநூறாக்கி இருக்காரு மோடி. அதுவும் சேர்த்து தான். அதனாலதான் நம்ம இந்தியாவுக்கு இதனுடைய பாதிப்பு இன்னும் பல மடங்கு அதிகங்கிற, வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல, ராஜ்ய ரீதியிலும் இந்தியா பெரும் விலையை கொடுத்திருக்கிறது மோடியினுடைய அமெரிக்க சார்பு நிலையால அல்லது பயத்தினால. ஏதோ ஒரு வகையில் அதை இழந்திருக்கும். அதான் உண்மை. இந்த பிரச்சனை குறித்து பல கோணங்களை வந்து புரியும்படி சொல்லி உங்க கருத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.